அன்பு சகோதரர்களே, திடீரென்று இஸ்ரேல் ஈரானை தாக்குவதற்கு என்ன காரணம்? அதற்கு பின்னால் ஒரு கட்டுக்கதையை, ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை இஸ்ரேல் சொல்லுகிறது. யூத மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த இஸ்ரேல் அரசு சொல்லுகிறது, ஈரான் அணு ஆயுதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்ட வேண்டும், அது எங்களுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது, இதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துகிறோம் என்று ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்தை சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, ஈரான் நாடு என்பது ஒரு சுய அதிகாரத்தை பெற்ற நாடு. அந்த நாட்டுக்கு எது தேவையில்லை என்பதை அந்த நாட்டுக்கு தெரியும். அப்படியே அணு ஆயுதத்தை அது தயார் செய்வதாக இருந்தாலும் கூட, அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்தாலும் கூட, இஸ்ரேல் போய் தலையிட வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை. ஐநா போய் கேட்கலாம். ஆனால் அதை மீறி இங்கே திடீரென்று அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அன்பர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் பல மூட்டைகள் பொய் அவிழ்த்து விடப்பட்டிருக்கும். திருட்டுத்தனமான கருத்துகளும் எண்ணங்களும் ஒளிந்திருக்கும். 1948க்கு முன்னால் இஸ்ரேல் வரைபடத்திலேயே இல்லை. 1917க்கு பிறகு 17ஆம் ஆண்டு அந்த சமயத்திலே பிரிட்டிஷ் அரசால் பலஸ்தீனம் என்கின்ற அந்த மண், அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கப்பட்டு இது யூதர்கள் குடியிருப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1948களுக்கு பின்னால் பலஸ்தீனத்திலே இருந்த சுமார் 78% நிலத்தை இவர்கள் மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்து 7 லட்சம் பலஸ்தீனர்களை அகதிகளாக உலகத்திலே நடமாட விட்டார்கள். அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி 1967களுக்கு பின்னால் இஸ்ரேல் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அரபு நாடுகளின் சில நாடுகளிலிருந்து சில இடங்களை கைப்பற்றி கொண்டது. ஜோர்டானிலிருந்து, அதே போன்று எகிப்திலிருந்து, சிரியாவிலிருந்து பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போனது. இப்படி திருட்டுத்தனமான வேலைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இஸ்ரேல் தான் சொல்லுகிறது, ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது, அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், அதனால் எங்களுடைய நாட்டுக்கு பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்ததனால்தான் அந்த நாட்டை நாங்கள் தாக்குகிறோம் என்று. உள்ளபடியே நாம் பார்ப்போமேயானால், இஸ்ரேலிடத்தில் அணு ஆயுதம் இல்லவே இல்லையா? இஸ்ரேல் அணு ஆயுதத்தை எப்பொழுது தயாரித்தது? 1948 இஸ்ரேல் நாடு உருவாகியதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் அப்பொழுதே சொன்னார், இஸ்ரேல் நாட்டுக்கு அணு ஆயுதம் தேவை என்று சொன்னார். அந்த சமயத்திலே அதை வளர்ந்த நாடுகள் பல ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அன்றைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருந்த அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து திருட்டு வழியாக கபலீகரம் செய்து அங்கே இருந்த சில பொருட்களை கொண்டு வந்து பிரிட்டன் போன்ற சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளினுடைய அறிவுஜீவிகளை பயன்படுத்தி அவர்கள் அப்பொழுதே 1948களிலே 60களிலேயே அவர்கள் அணு ஆயுதத்தை செய்து விட்டார்கள். இன்றைய கணக்கின் பிரகாரம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இஸ்ரேலிடத்திலே சுமார் 80லிருந்து 400க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று. அப்படி என்றால், இப்போ உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை நீ வைத்துக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாட்டிலே அவன் அணு ஆயுதம் செய்கிறான், எனவே அவனை நாங்கள் இல்லாமல் ஆக்கப் போகிறோம் என்கின்ற சதித்திட்டத்தோடு இது இறங்கியிருப்பது என்பது இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை தாண்டி ஈரான் என்கின்ற நாட்டை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், உலக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குரிய கடமை என்ன, பொறுப்பு என்ன என்பதை நாம் இங்கே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். உங்களிடத்திலே, நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஒரு இடத்தில் அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவரால் முடியுமானால் தன்னுடைய கரத்தை கொண்டு தடுத்து நிப்பாட்டட்டும். இல்லை என்றால் ஃபபி லிசானிஹி, அவருடைய நாவால், தன்னுடைய நாவால் பேச்சால் அதை மாற்றி அமைப்பதற்கு முயற்சிக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபி கல்பிஹி, இது 3வது நிலை. இது ரெண்டுக்கும் வாய்ப்பில்லை என்றால் தன்னுடைய கல்பால் அதை வெறுத்து ஒதுக்கி கொள்ளட்டும். அநியாயமும் அக்கிரமமும் பாவங்களும் தொடர்ச்சியாக நடக்குமையானால் ஒரு முஸ்லிம் முதலில் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியிலே களமிறம் இறங்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்கிறது. உலகத்தினுடைய முடிவு நாளுக்கு நெருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களிலே ரொம்ப முக்கியமான அடையாளம் என்னவென்றால், ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் என்பது ஏற்படாது, ஹத்தா யுகாத்திலுல் முஸ்லிமு யஹூத,
முஸ்லிம்கள் யூதர்களிடத்திலே சண்டையிடுவார்கள், முஸ்லிம்கள் யூதர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லிம் யூதர்களை துரத்தி கொண்டு போவார்கள். அந்த யூதன் போய் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான், கல்லுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வான். அந்த கல்லும் மரமும் காட்டிக் கொடுக்கும், முஸ்லிமே எனக்கு பின்னால் யூதன் இருக்கிறான், எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான், இவனை விட்டு விடாதே என்று அந்த கல்லும் மரமும் சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப கியாமத்தின் நெருக்கத்திலே யூதர்களோடு போர் நடக்கும், சண்டை நடக்கும், அவர்களுக்கு எதிராக சத்திய முஸ்லிம்கள் களத்தில் நிற்க வேண்டும் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைய உலகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது? பல அரபு நாடுகள் எந்த சமரசமும் இல்லாமல் இஸ்ரேலோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள். பல அரபு நாடுகள் வெளிரங்கத்திலே சில அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டு தங்களுடைய ராஜாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சவுதி போன்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறது. ஆனால் சில முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய வியாபாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் எல்லாம் எந்த சமரசமும் இல்லாமல் நேரடியாக இஸ்ரேலுக்கு முழுவதுமான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனு லதஜிதன்ன அஷத்தன்னாசி அதாவத்தல் லில்லதீன ஆமனு யஹூத வல்லதீன அஷ்ரகு. மூமின்களுக்கு பகிரங்கமான விரோதிகள் யார்? தங்களுடைய எதிர்ப்பை முழுவதுமாக காட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள் தான். நீங்கள் என்னதான் வணிந்தவர்களுக்கு நீங்கள் ஆதரவை கொடுத்தாலும், உங்களுடைய அரவணைப்பை நீங்கள் அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டாலும், அவர்கள் முழுக்க கக்குவதெல்லாம் விஷம்தான், அவர்களின் மொத்த உடலிலும் விஷம்தான் இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இதையும் கூட உள்வாங்காமல் இன்று சில அரபு நாடுகள் அவர்களுக்கு ஒத்து ஊதி கொண்டிருப்பது உள்ளபடியே வேதனையிலும் வேதனை. இந்த நேரத்தில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய முஸ்லிம்கள், மூமின்கள், உலகத்திலே வாழக்கூடியவர்கள் உண்மையான 100% அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, லா தஹினு வலா தஹ்சனு. நேற்று நினைக்கிறேன், அல்லது நேற்றைக்கு முந்தைய நாள் என்று நினைக்கிறேன், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்துல்லா கொமேனி சொல்கிறார், இந்த வசனத்தை தான் ஓதி காண்பிக்கிறார். லா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலக்கம் அடையாதீர்கள். அன்துமுல் ஆலவுன், முஸ்லிம்களே நீங்கள் தான் மேன்மையானவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றிக்கு தகுதியானவர்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்குத்தான் வெற்றி வந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆயுதத்தையும் எவ்வளவு பெரிய போர்ப்படையையும் வைத்துக் கொண்டு உங்களை எதிர்த்தாலும் இறைவன் உங்களுக்குத்தான் வெற்றியை தருவான். நமக்கு தெரியும், லிபியா என்ற ஒரு நாடு இருந்தது. லிபியா என்ற ஒரு நாடு இருந்தது 1912களிலே. இத்தாலியினுடைய அந்த சர்வாதிகார அரசு என்ன செய்தது? அந்த லிபியாவை தன்னுடைய சர்வாதிகாரத்தின் கீழே கொண்டு வர துடித்தது. ஆனால் உமர் முக்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த கிழவர் ஒரு படையை திரட்டினார். கிட்டத்தட்ட 20 வருடம் முசோலினுடைய அந்த சர்வாதிகார அரசு லிபியா மண்ணை கொஞ்சமும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. சொல்ல போனால் அங்கிருந்து வந்த பெரும் அதிகாரிகள் கூட இங்கே உமர் முக்தாருக்கு முன்னால் மண்டியிட்டார்கள் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய நெறி மார்க்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. இத்தனைக்கும் உமர் முக்தார் யார்? ஒரு சராசரி ஊரிலே, ஒரு கிராமத்திலே, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு வயது முதிர்ந்த தோட்டத்திலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்தபு ஆசிரியர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்தப் மதரசாவின் ஆசிரியர். அவர்தான் இத்தாலியை சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பிலே இருந்த முசோலினியின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார். 20 வருஷம். 20 வருஷத்துக்கு பின்னால் தான் அந்த வயது முறிந்தவரை அந்த இத்தாலிய அரசு கைப்பற்ற முடிந்தது, கைது செய்ய முடிந்தது. கடைசி வரை அடிபணிய மாட்டேன், இருந்தால் இந்த வீரத்தோடு தீரத்தோடு வாழ்வேன், இல்லை என்றால் மரணத்தை முத்தமிட்டு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவர் தான் உமர் முக்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கைக்கு பின்னால் சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே ரோமர்களுக்கு எதிராக பல யுத்தம் நடந்தது. லட்சக்கணக்கில் ரோமப்படை வந்தது. முஸ்லிம்கள் வெறும் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள், ஆயிரக்கணக்கில் 10,000 20,000 இந்த மாதிரியான எண்ணிக்கை. ஆனால் ரோமர்கள் 2 லட்சம் 2.5 லட்சம்.
வந்தவர்கள் எல்லாம் தோத்து போய் ஓடுகிறார்கள். ஒண்ணுமே புரியல அவனுக்கு. என்னப்பா 2 லட்சம் பேர் நம்ம போயிருக்கிறோம், ஒரு 20,000-30,000 மக்களை நம்மளை விட பலத்தால் 10 மடங்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை நம்மால் வீழ்த்த முடியவில்லையா, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டான் தலைவன். இங்கே சொன்னார்கள், இங்கே தோற்று போனவர்கள் தலைவரிடத்திலே போய் சொன்னார்கள், அந்த கூட்டத்திலே பகலெல்லாம் சண்டையிடுகிறார்கள், இரவாகிவிட்டால் தங்களை படைத்த ரப்பிடத்திலே நின்று மன்றாடி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், தங்களை இறைவனுக்கு முன்னால் அப்படியே ஒப்புவித்து விடுகிறார்கள், அப்படியே ஒப்படைத்து விடுகிறார்கள். ஆனால் நம்ம கூட்டத்தில் பகல்லாம் சண்டை போட்டு ராத்திரி எல்லாம் கூத்தடிக்கிறான், தண்ணியை குடித்து கொண்டு சாராயத்தை குடித்து கொண்டு பெண்களோடு உல்லாச முறையிலே சுற்றி வருகிறான். எனவே நமக்கு ஜெயிக்க முடியவில்லை. அவர்கள் தங்களை தங்கள் ரப்பின் பக்கத்திலே கொடுத்து விட்டதினாலே எண்ணிக்கை குறைவுதான், ஆனால் வெற்றி அவர்களுக்குத்தான் என்று எதிரணியிலே இருந்தவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய ஆயுதங்களும் படைப்பட்டாளங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் ஈமான் என்கின்ற ஒன்றில், இறை நம்பிக்கை என்ற விஷயத்தில் உறுதி பூண்டிருப்பார்களேயானால், அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்திலே வேறு யாருக்கு முன்னாலும் நான் சரணாகதி அடைய மாட்டேன், நான் தலை வணங்க மாட்டேன் என்கின்ற எண்ணம் மேலோட்டமாக ஆள் மனதிலே புகுந்து விடுமேயானால், நிச்சயமாக அன்பு பெருமக்களே, அல் குர்ஆன் சொல்வதை போல கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ், சொற்பமான எண்ணிக்கை ஆனால் இவர்கள் ஜெயித்தது பெரும் பெரும் படைகள், சொற்பமான எண்ணிக்கை ஆனால் ஜெயித்ததோ பெரும் பெரும் படைகள். இப்படியான சூழலை இன்னைக்கும் உலகத்தில் அல்லாஹ் காட்டுவான். எனவே அன்பான சகோதரர்களே, உலக முஸ்லிம்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அதே போன்று அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 111 மற்றும் 112வது வசனத்தை நாம் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், லை எதுர்ருக்கும் இல்லாதா, யூதர்கள் உங்களுக்கு நோவு தருகிறார்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன நோவத்தான் உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். யுகாத்திலூக்கும், அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையை கவனிங்கள், நீங்கள் அவர்களை எதிர்த்து நின்றால் யுவல்லூக்கும் அதுமார், புறமுதுகு காட்டி ஓடி விடுவார்கள், களத்தில் நிற்க முடியாது, அவங்களால் நிற்க முடியாது. யுவல்லூக்கும் அதுமார் சும்மலா துன்சரூன், உதவி உங்களுக்கு தான் வரும், அவர்களுக்கு கிடைக்காது. உதவி உங்களுக்கு தான் கிடைக்கும், அவர்களுக்கு உதவி கிடைக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லுரிபத் அலைஹிமு ஸில்லத்து ஐனமா சுகிஃபு, அவர்கள் உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் இழிவோடும் அவமானத்தோடும் தான் வாழ்வார்கள், இது இறைவனாகிய என்னுடைய விதி என்று அல்லாஹ் முடிக்கிறான். எனவே அவர்களுடைய இந்த திட்டம் நிச்சயம் செல்லாது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று கியாமத்துக்கு முன்னால் அவர்களை அழிக்கக்கூடிய சூழல் வரும், அவர்களுக்கு எதிராக யுத்தங்கள் நடக்கும், சண்டைகள் நடக்கும், போர் நடக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி முஸ்லிம்களுக்குத்தான் என்று சொல்கிறான் வல்ல அல்லாஹ். அதை நம்முடைய காலத்திலேயே காண்பிப்பானாக. கஸாவினுடைய மக்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக. முழுமையான விடுதலையை பலஸ்தீனத்திற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் அபாயத்தை அல்லாஹ் தணிப்பானாக. அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் இதிலேயே இந்த சியோனிசத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டுவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாம்.